டே விநாயகா, இப்படி வருத்தப்பட்டு இருந்தா ஒன்னும் ஆகப்படுறதில்ல. அடுத்த கட்ட வேலை நாங்கிறத யோசிச்சு செய்ய. சரிம்மா. என்னது எங்க அண்ணா சோகமா இருக்கானா? அப்ப இன்னைக்கு வேலையை காட்டிட வேண்டியதான். என்னன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. இந்த நானே 1008 பிரச்சனை இப்பதான் வந்து சந்தோஷமா இருக்கேன்னு கேப்பியா? டேய் நல்லா புரிஞ்சுக்க, வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும், சில சோகங்கள் வந்துதான் செய்யும். அதெல்லாம் நேற்று வருத்தப்பட்டு கூடாது. என்ன மாதிரி ஜாலியா இருக்கணும். ஓ அப்படியா? அப்ப அது அவங்க சொன்ன. ஓ அவங்க சோகமா இருக்கிறாங்களா? யார் அது? உங்களை காய்கறி வாங்கிட்டு வர சொன்னேன். இங்க நின்று வெட்டியா மாயம் பேசிட்டு இருக்கீங்களா? ஐயோ இல்லம்மா விடாய சோகமா இருந்தா அதான் அவனை சமாதானப்படுத்த இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன். முதல்ல உங்களுக்கு கொடுத்த வேலையை செய்யுங்க, அதுக்கப்புறம் சமாதானப்படுத்துறது நாட்டை காப்பாத்துறது மாப்பீங்க. போய் முதல்ல காய்கறி வாங்கினாங்க. ஐயோ சோழி முடிஞ்சிச்சு. நான் தம்பி சந்தோஷமா இருப்ப போல. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. முக்கியமா உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல இருக்கு, சப்போர்ட் பண்ணுங்க.